விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இதுவும் ஒரு புதிய வாரம். இந்த புதிய வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கருத்துள்ள, மகிழ்ச்சியுள்ள, நல்ல நாட்களாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கஷ்டப்படுகின்ற அல்லது பல நேரங்களிலே போராடுகின்ற ஒரு விடயத்தை பற்றி பேசலாம் என்று சொல்லி யோசித்தேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு மனிதர் இருந்தார். அந்த இயேசுவை அந்த மனிதர் காட்டி கொடுத்ததினாலே தான் போர்ச்சேவர்கள் வந்து அவரை கைது செய்தார்கள். அந்த மனிதருடைய பெயர் யூதாஸ். இந்த யூதாஸ் என்று பெயர் கொண்ட மனிதர் இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு மனிதனாகவும் அல்லது அவரை மறுதலித்த ஒரு மனிதனாகவும் கருதப்படுவதனாலே எனக்கு தெரிந்த வகையிலே யாரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு யூதாஸ் என்று பெயர் வைப்பதை நான் கண்டதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டதில்லை. இப்போது நான் சொல்ல விரும்புகிற இந்த விஷயம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே இருக்கிறது. இந்த இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு சீஷர்களோடு சேர்ந்து ஒரு இரவு உணவுக்காக ஒன்றாக போனார். அந்த இரவு உணவிலே இயேசு தன்னுடைய சீடர்களோடு அவரோடு பிரயாணம் பண்ணிய அவருடைய செய்திகளை கேட்ட சீடர்களோடு போய் சாப்பிடுவதற்காக உட்காருகிறார். உட்கார்ந்த சிறிது நேரத்திலே இயேசு தன்னுடைய மேலாடையை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டு கையிலே ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு துண்டையும் எடுத்து ஒவ்வொரு சீடர்களாக அவர்களுடைய கால்களை கழுவினார். இந்த பகுதியையும் நாங்கள் இந்த கடந்த சில வாரங்களுக்கு முன்பே பெரிய வியாழன் அல்லது மாண்டி தேர்ஸ்டே என்ற நாளிலே வாசிக்க கேட்டிருப்போம். இதிலே இயேசு கால்களை கழுவின அந்த விடயத்திலே நாங்கள் கவனிக்கப்படாமல் விடப்படுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது என்றால் அது இயேசு தன்னை காட்டி கொடுக்க போகின்ற யூதாசினுடைய காலையும் கழுவினார். இயேசுவுக்கு தெரியும் அந்த யூதாஸ் இன்னும் சில மணி நேரங்களிலே அவரை காட்டி கொடுக்க போகிறார் என்பது தெரியும். அப்படி தெரிந்தும் இயேசு அவருடைய கால்களை கழுவுவதற்காக போனார். இது நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் பிரயோகப்படுத்த முயற்சி செய்தால் இது நமக்கு ஒரு கடினமான அனுபவமாக இருக்கும். இதை நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லுவோம். அளவிடப்படாத பெரும் அன்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். கடவுள் நம்மிலே அன்பு கூர்ந்தது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவரை பார்த்து நான் அன்பு கூறுவேன் என்று சொல்வதை போன்றது கிடையாது. அதை நாங்கள் ஒருவரை பார்த்து அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் என்னுடைய ஒரு குடும்பத்திலே ஒருவராக இருக்கலாம், அல்லது நான் விரும்புகின்ற காதலிக்கின்ற ஒருவராக இருக்கலாம். நான் சொல்லுகின்ற இந்த உறவுகள் எல்லாம் என்னுடைய நண்பரோ ஒரு குடும்பத்தில் ஒருவரோ நான் காதலிக்கின்ற ஒருவரோ எதுவாக இருந்தாலும் அந்த நாங்கள் சொல்லுகின்ற அன்பு எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோடு உருவாகின்ற அன்பு. அவர் என்னுடைய பிள்ளை. நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர் என்னுடைய பிள்ளையாக இருப்பதினாலே நான் அன்பு கூறுகிறேன். அவர் எனக்கு தெரியாத ஒரு நபர் கிடையாது. என்னுடைய நண்பர் என்னுடைய காதலி என்னுடைய காதலி. ஆகவே நான் அந்த சொல்லுகின்ற அன்பு என்ற வார்த்தையிலே அதற்கு பின்னே மறைந்திருக்கின்ற ஒரு உறவு தன்மை இருக்கிறது.
கடவுள் நம்மிலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகின்ற போது அந்த உறவுத்தன்மை கிடையாது. நான் செய்கின்ற ஒரு காரியத்தினாலே கட்டப்பட்டு வருகின்ற ஒரு அன்பு கிடையாது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, நான் மிகவும் நெருங்கி பழகுகின்ற, அன்பு வைத்திருக்கின்ற என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அந்த நண்பர் என்னோடு நெருக்கமானவர். அவரோடு நான் நேரத்தை செலவிடுவேன். எனக்கு தெரிந்ததெல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரியத்திலே நான் விரும்பாத ஒரு காரியத்தை அவர் செய்துவிட்டார் என்று எனக்கு தெரிய வந்தால், நான் எவ்வளவு காலம் அன்பு வைத்திருந்தேன் என்பதோ, அவர் எவ்வளவு எனக்கு நெருக்கமாக அன்பு வைத்திருந்தார் என்பதிலும் பார்க்க, அவர் எனக்கு எதிராக செய்த அந்த சம்பவம்தான் என்னை பொறுத்தவரையிலே பெரிதாக இருக்கும். அதற்கு பின்பு நான் ஒருவேளை அவரோடு பேசாமல் போய்விடுவேன். அதற்கு பின்பு நான் அவரோடு வைத்திருக்கின்ற அன்பு எனக்கு இல்லாமல் போய்விடும். அவரை பார்க்கிற போது ஒரு எதிரியைப் போல, ஒரு விரோதியைப் போல பார்க்கின்ற ஒரு நிலை கூட எனக்கு வரும். ஏனென்றால் அவர் எனக்கு எதிராக நடந்து விட்டார். கடவுளுடைய அன்பு அப்படியான அன்பு கிடையாது. இதைத்தான் நாங்கள் இந்த யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். என்னை அந்த யூதாஸ் என்ற மனிதன் காட்டி கொடுப்பான் என்று தெரிந்து இயேசு அவனுடைய கால்களை கழுவினார். அதை வேதாமத்திலே வாசிக்கிற போது யோவான் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் என்று தெளிவாக குறிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய கால்களை இயேசு கழுவ ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற சவால் அதுதான். நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல மற்றவர்களிலும் அன்பு கூறுங்கள். நான் என்னிலே அன்பு கூறுகிறேன். எப்படி நான் என்னிலே அன்பு கூறுகிறேன்? நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நோயற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வைத்தியரிடம் நான் ஒழுங்காக போகிறேன். அல்லது ஒருவேளை நான் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வைத்தியர் சொல்லியிருந்தார், உடற்பயிற்சி செய்யுங்கள், நீங்கள் நடப்பதற்கு போங்கள் என்றெல்லாம் சொன்னால் நான் அது சொன்ன எல்லா காரியங்களையும் செய்கிறேன். நான் ஒருவேளை என்னுடைய முகத்தை நான் அழகாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வகையான வாசனை திரவியங்களை, கிரீம்களை எடுத்து போடுகிறேன். என்னுடைய அழகாக நான் உடுக்கின்ற உடைகளை பணம் கொடுத்து நான் வாங்குகிறேன். இப்படி எத்தனையோ நான் செய்கின்ற காரியங்கள். அல்லது எனக்கு நன்றாக சாப்பிட விருப்பம். நான் ஒரு உணவகத்திலே போய் நன்றாக ருசித்து சாப்பிட வேண்டும் என்று போகிறேன். நான் விரும்புகிற காரியங்கள் எனக்கும் விருப்பம். அது நான் என்னை விரும்புவது, நான் எனக்காக செய்வது, நான் சந்தோஷமாக இருக்க நான் செய்கின்ற எத்தனையோ காரியங்கள் இதை போன்ற பல இருக்கலாம். அப்போது இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், உங்களிலே நீங்கள் எவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு வெளியே இருக்கிற மனிதர்களிலும் அதே விதமான அன்பை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை. இயேசு அதைத்தானே செய்ய முயற்சி செய்தார். இயேசு தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்த யூதாசனுடைய கால்களையும் கழுவ ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். அதுதான் எம்மை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் ஒரு வேலைக்காரனுக்குடைய பண்பு கொண்டவனாக, மற்றவர்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பாங்கு கொண்ட ஒரு மனிதனாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. இயேசு கால்களை கழுவிக்கொண்டு பேதுரு என்ற சீஷனிடத்திலே வருகிறார். வருகிற போது அந்த பேதுரு இயேசு செய்வதை பார்க்க அவருக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, சங்கடமாக இருக்கிறது. பேதுருவுக்கு அருகிலே இயேசு வந்தபோது பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஐயையோ, மற்றவர்களுடைய கால்களை கழுவினது சரி, ஆனால் என்னுடைய கால்களை கழுவ வேண்டாம் என்று பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். அப்போது
இயேசு பேதுருவை பார்த்து ஒரு மறுமொழி சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். நான் உன்னை கழுவ எனக்கு அனுமதி கொடு என்று பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார். இப்படி செய்யாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை. பேதுரு அதற்கு பின்பு அனுமதி கொடுக்கிறார். இயேசு சொல்ல வருவதெல்லாம், நாம் இயேசுடைய சீஷர்களாக இருப்பதாக இருந்தால், இயேசு நமக்கு கால்களை கழுவ வருகிற போது, அல்லது இயேசுவிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற கிருபை, இயேசுவிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற மன்னிப்பு, இயேசுவிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற புது வாழ்வை நாங்கள் முதலிலே பெற்றுக்கொள்ள, முதலிலே சேவை செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு சேவை செய்யப்படுவதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பு நீங்கள் சேவை செய்கிற மனிதர்களாக மாறிப்போங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு நமக்கு மன்னிப்பு கொடுத்தார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவியுங்கள், சந்தோஷப்படுங்கள். அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். மற்றவர்களை மன்னிக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருங்கள். இயேசு நமக்கு சேவை செய்தார். நீங்கள் சேவை செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக இருங்கள். நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சவால் என்னவென்றால், இயேசுவை போல இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசுவை பிரதிபலிக்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை பிரதிபலிப்பதென்றால் ஒரு கண்ணாடியிலே நாம் நம்முடைய முகத்தை பார்ப்பது போல, அந்த கண்ணாடியிலே இயேசு தெரிகிறார், இயேசுனுடைய பிம்பம் தெரிகிறது என்றால் இயேசுவை பிரதிபலிக்கின்ற மக்கள் நாங்கள். இயேசுவை பிரதிபலிக்கின்ற மக்களாக வாழுகிற போது இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாக இருக்கும். அதைத்தான் பல நேரங்களிலே நாங்கள் இயேசுவின் சீடர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறோம், அல்லது மற்றவர்கள் நம்மை பார்த்து இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இதிலும் பார்க்க தாண்டி போனால், அப்போஸ்தலர்களிலே இயேசுடைய சீடர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து மற்ற மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கிறிஸ்துவை போல இருக்கின்ற மக்கள். இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது கிறிஸ்துவை போல வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சேவையை பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள், அவருடைய தியாகத்தை புரிந்து கொண்டவர்கள் நாங்கள், அவரிடத்திலே மன்னிப்பை பெற்றவர்கள் நாங்கள். நாமும் அதே போல வாழ ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
Tender